யோனா 1 யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கிப் போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யோனா பயணம் செய்த கப்பல் பெருங்காற்றினால் தாக்கப்பட்டு கவிழ்ந்து போகும் நிலைக்கு தள்ளப்பட்டது. கப்பலில் இருந்த அனைவருக்கும் பயம் உண்டானது. அந்த நிலையில் அவரவர் தாங்கள் நம்பிய கடவுள்களை நோக்கி வேண்டினார்கள். ஆனால் தேவனை அறிந்த யோனாவோ இறுதி வரை ஜெபிக்கவில்லை. காரணம், அவனுக்கு அவன் செய்த தவறு புரிந்திருந்தது. ஆம், தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் திசை மாறி செல்லும் தன்னுடைய ஜெபங்களை தேவன் கேட்க மாட்டார் என்று அவன் அறிந்திருந்தான். தன்னுடைய கீழ்ப்படியாமையின் விளைவானதே இந்த பெருங்காற்று என்று அவன் அறிந்திருந்தான். தேவனை நோக்கி மன்றாடி மனம் திரும்பினால் தேவன் ஜெபத்தை கேட்பார் என்பதும் அவனுக்கு தெரியும். ஆனால் அவனை பொறுத்த வரையில் தன்னுடைய மனநிலையை மாற்ற இயலாதவனாயிருந்தான். நினிவே ஜனங்களை குறித்த மிகுந்த வெறுப்புணர்வும் கசப்புணர்வுமே தேவ சித்தத்திற்கு இசைய விடாமல் யோனாவை தடுத்தது. அந்த வெறுப்புணர்வை விட்டுவிட இயலாததால் தவறுக்கு மனம் வருந்தி தேவனிடம் மன்னிப்பு கேட்க இயலவில்லை. ஆம், யோனா ஒரு யதார்த்தவாதி. வெறுப்புணர்வை இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஜெபிப்பது அவனுக்கு முடியாத காரியம். ஏனென்றால் அது பயனற்ற ஜெபம். எனவே தேவ பிள்ளைகளை, கசப்பு, எரிச்சல், கோபம், வெறுப்பு, விரோதம் ஆகியவை நம்மிடம் நிறைந்திருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆம், நம்முடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமானதாகவும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதாகவும் இருக்க வேண்டுமானால் நம்மிடம் இருக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத குணாதிசயங்களை விட்டுவிட வேண்டும். அதுவே தேவனை பிரியப்படுத்தும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.